ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகேங்க. நான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடிஷன் போயிட்டு வந்தேன். அந்த ஆடிஷன் போயிட்டு வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா போகிறப்ப வந்து ஏதோ ஒரு சிந்தனையாகவே போயிட்டே இருந்தேன். அதனால் எதையுமே நான் நோட் பண்ணாமல் போயிட்டேன். எப்பயுமே வந்து போகிறப்பையும் சரி வரப்பையும் சரி எனக்கு முன்னாடியோ பின்னாடியோ போகிற வாகனங்களில் வந்து என்ன எழுதியிருக்காங்க அப்படின்றத, யார் எப்படி வந்து டூ வீலரு இப்படியெல்லாம் ஓட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்றதெல்லாம் ரொம்ப நோட் பண்ணிக்கிட்டே நான் போவேன். அதே மாதிரி போய்கிட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயத்த ஃபஸ்ட்டு சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன். 2 பேர் பைக்கில் போகிறாங்க, சரிங்களா? நானுமே போய்க்கிட்டு இருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வராங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா சர்ருன்னு அப்படியே இடிக்கிற மாதிரி வந்துட்டு போகிறாங்க. அப்போ பாருங்கள், ஒரு நல்ல நிலமையில இருக்கவங்க அந்த டூ வீலரில் போகிறப்ப பேலன்ஸ் பண்ணி போயிடுவாங்க. ஆனால் இதுவே வந்து ஒரு உடம்பு சரியில்லாதவங்களோ ஒரு ஹார்ட் பேஷண்ட்டோ இந்த மாதிரி வண்டியில் போகிறப்ப அவங்க வந்து ஓட்டிகிட்டு போகிறப்ப என்னாகும் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ ஏதாவது ஒன்று அப்படியே ஹார்ட் வந்து அப்படியே நிற்கிற மாதிரி ஆயிரும், அந்த மாதிரி ஆயிரும். அப்படி தான் இன்றைக்கி பண்ணாங்க, ஒரு 2 பசங்க பண்ணாங்க. ரொம்ப கேவலமாக இருந்துச்சு அந்த விஷயம் வந்து. அதனால் நான் சொல்கிறேன், டூ வீலரில் போகிறப்பையும் வரப்பையும் சரி, உங்களை நம்பி உங்கள் வீட்டில் வந்து இருக்காங்க, ஆட்கள் இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, ஒய்ஃப் இருக்காங்க, அவங்களுக்கு அப்படின்னாச்சும் நீங்கள் பார்த்து டூ வீலர் ஓட்டிகிட்டு போங்க. அதே மாதிரி நீங்கள் வேகமாக ஓட்டிகிட்டு போயிடுவீங்க. நாங்கள் வந்து எங்களுக்கு பிள்ளைக்குட்டி இருக்குது, குடும்பம் குட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்லோவாக தான் போவோம். நீங்கள் என்ன பண்ணுவீங்க தெரியுமா? வேணும்னே வந்து ஓட்டிகிட்டு போய் எங்களையும் சேர்த்து ஆக்சிடென்ட் பண்ணி விட்டுட்டு போயிடுவீங்க. இதாக இப்போ நடந்துகிட்ருக்குது. அதுக்கப்புறம் போயிட்டு நான் ஆடிஷன் அட்டன் பண்ணிவிட்டு நான் மறுபடியும் ரிட்டன் வர்றப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அழகான விஷயம், ஒரு கண்கொள்ளா காட்சி நடந்துச்சுங்க. என்ன அப்படின்னா, அதை நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். நான் காமிக்கிறேன். நான் எல்லாத்துக்கும் அதை வந்து நான் ஷேர் பண்ணுறேன் அந்த வீடியோவை. ஒரு அழகான ஃபேமிலி போகிறாங்க. அந்த ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா அப்பா வந்து வண்டி ஓட்டிகிட்டு போகிறாரு, அம்மா வந்து உட்காந்துருக்காங்க. சென்டரில் அவங்க பையனை வச்சுருக்காங்க. அந்த பையன் ரொம்ப இவ்வளோ பெரிய உயரம் தான் அந்த பையன் வந்து, சரிங்களா? அவன் என்ன பண்ணுறான், அப்படியேவும் அவங்க அம்மா கண்ணத்தை கிள்றதும், அப்புறம் ஏதோ சிரிக்கிறான், ஏதோ சொல்கிறான். அவங்க அம்மா பேசிகிட்டே போகிறாங்க. அந்த காட்சியெல்லாம் பார்க்குறப்ப வந்து நமக்கே வந்து நிறைய கவலையோ ஒரு கஷ்டமோ மனசில் நினச்சிட்டு இருந்தோம்னா கூட அதை பார்த்துட்டு சிரித்து சந்தோஷப்படுற அளவுக்கு அந்த பையன் வந்து அழகாக பார்த்துட்டு போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆட்டோவில் உண்மையை சொல்லவன் உயரம் போகிறான் அப்படின்ற ஒரு வாசகம், சரிங்களா? ஒரு அழகான வாசகம் இருந்துச்சு. அந்த வாசகத்தையும் படிச்சுட்டு சரி போவோம், வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கப்போ தாங்க ஒரு போஸ்டர் பார்க்குறேன் நான். இதோ முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. என்ன போஸ்டர் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு பிரபலமான ஒரு நடிகர், அவரோட ஃபோட்டோ போட்டிருக்காங்க. உன்னை தெரியாதவன் யாரும் இல்லை, அப்படி உன்னை தெரியாதவன் இந்த உலகில் வாழ தேவையில்லை. இது என்னங்க நியாயம்? நீங்கள் போஸ்டர் அடிங்க, நீங்கள் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரசிகராக இருங்க, வேணான்லாம் சொல்லலை, சரிங்களா? அப்படிலாம் யாருமே வேணான்னு சொல்ல கிடையாது. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க வந்து ரசிக்கலாம், நம்ம அவங்கள பார்க்கலாம், அவங்களுக்காக நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க. ஆனால் உங்கள் அளவு மட்டும் நீங்கள் பண்ணுங்கள், சரிங்களா? ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, நீங்கள் ரசிக்கிறது, நீங்கள் ஆதரவு தரது உங்கள் அளவில் நீங்கள் கொடுங்க. இதில் வந்து உன்னை தெரியாதவன் இந்த உலகில் வாழ தேவையில்லை அப்படின்னு போட்டிருக்கீங்க. ஏங்க அந்த மாதிரியெல்லாம் போடுறீங்க? எவனோ ஒருத்தையும் 10 மாதம் பிள்ளைய பெற்று விடுவானுங்க, உங்களை யாருன்னு தெரியலன்னா அவனுங்களாம் போய் சாவணுமா? யாரோ ஒருத்தவங்க வந்து பிள்ளை பெற்று போடுவாங்க. இந்த பிரபலமானவரை வந்து தெரியலன்னா எல்லோரும் செத்து போயிடணுமா? இருக்கக்கூடாதா? என்ன நீங்கள் வார்த்தைங்கள்லாம் எழுதி போஸ்ட் அடித்து ஓட்டுறீங்கன்னே எனக்கு தெரியலைங்க. நீங்கள் இருங்க, எவ்வளோ பெரிய தீவிரமான ரசிகராக கூட இருந்துட்டு போங்க, அதை பற்றி கவலை இல்லை, இங்கே யாருக்கும் கவலை கிடையாது. ஆனால் உங்கள் அளவில் பண்ணுங்கள், எதுவாக இருந்தாலுமே. அதைத்தான் நான் சொல்கிறேன். ஓகே, எல்லோரும் நல்லபடியாக சாப்பிடுங்க, நல்ல உடம்ப பத்திரமா பார்த்துக்கங்க. நன்றி, வணக்கம்.